மகிடம் அவள் திருவுள்ளம் மகிடம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பட நிலம் கண்டு திருமானவன் கருப்பி அவள் கண்டு அறிவு நமோ நாராயண நமக பராபரத்தை பரதோண்டி பரத்தை செமோண்டி சிவத்தில் சத்து தோன்றி சத்திக்கு நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவிடைய சதாசம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் சதாசிவத்தில் ருத்ரன் ருத்ர விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்ப்பு வாய்ப்பு விட தேவு தேவடைய அப்பு அப்படியே பிரதிவு நரமுக பட்சிகள் தாவர சங்க மாதிரிகள் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி வெளியே ஒருங்கடவா ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி என்னது பிரம்மா ஆதிகளே ஜனகர் சனந்தனர் சரத்குமாரர் சன சுதசர் என்ன நாமரப்பத்தை செய்தார் அருகுடு சோமனை கண்டு வழங்கி ஆசி பற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கட்டு சனகாது முழுவ ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் மடியின் ஆணும் ஆத்மாவில் வைஷனும் கட்டவிட தக்கலும் பிறகு தொக்குளிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்திர கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ என் தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கிணங்க சிரசாகப்பட்டது 1008 கூறுகளை வெளிக்கொண்டு தன்னையும் தாழ்ந்த பெறப்புறவையா உண்மையை விட்டு வீட்டெடுக்கும் மண்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாளிடுவாய் இன்னதென்றில்லாது எவர் மனிதனவா என்று எல்லா வல்ல பெருமானி பொற்பாதம் வழங்கி கழகத்திற்குண்டான சிறப்பை முறையோடு பாதம் அணிந்து கொடுத்தாலும் அல்லல் போம் வல்வனை போம் அன்ன வெட்டு விடுதலை போ போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாவரனை கோபுரத்தை விட்டெடுக்கும் அந்த கணபதியை கைதொழுதக்கால் என்று பாட்டனுடைய பாதம் அணிந்து பெருமைகளை சேர்ப்பதற்கு முன்பாக இந்த இடம் திவ்ய சொல்லப்படக்கூடிய அற்புதமான இடம் விடைகளை தீர்த்து பெருமானுடைய அருவாக்கெடுதால் அவன் பாதம் அணிவோம் பெருமைகளை சேர்ப்போம். உங்கள் முன் நாதனுக்கு அன்பு தம்பி மேலூர் அருகாமையில் செம்மடியப்பட்டியை சேர்ந்த ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு கிராமத்தின் சொரக பொன்னாடை இணைத்து கூறப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து போலாரம் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இந்த பொன்னாட மேடைக்கு மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை என் அன்பு உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் கலைப்பணியை சுமகிர செய்கிறோம். அன்புள்ள மற்றவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் 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 வணக்கம். அத்தங்கர போரத்தில அரசமர தடியினில மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி உங்கள மூணு சுத்து சுத்தி வந்து முத்துட தேங்காய் உடைச்சு சூடமேத்தி கும்பிடுறா கணபதி. நடக்கவே
ஆறு கோடி வந்தது போல் தெரியல படத்தவுடன் வேண்டிக்கிட்டு திரும்பி நடப்போம் படத்தவுடன் வேண்டிக்கிட்டு திரும்பி நடப்போம் அவர் அள்ளி முன்னு போது நம்ம கண்டு படுக்க அத்தங்கார ஓரத்தில மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி கனிமண்ணால் குடிக்கிறான் மஞ்சளிலே குடிக்கிறான் குடிச்ச பொருளி ஒன்ன பொடிச்சு வைக்கிறான் கனிமண்ணால் குடிக்கிறான் மஞ்சளிலே குடிக்கிறான் குடிச்ச பொருளி ஒன்ன பொடிச்சு வைக்கிறான் அழகதிட குடிச்சு வச்சாலும் சிரிச்ச முகத்தோடு நீ குந்திகளுக்கு ஒரு வகையிலே ரசிக்கிறான் வாடிகையும் கட்டித்தர மனசு கேட்குது வாடிகையும் கட்டித்தர மனசு கேட்குது அதுடகெல்லாம் ஆசைகில்ல அதுவும் தெரியுது அதுடகெல்லாம் ஆசைகில்ல அதுவும் தெரியுது அத்தங்கர ஓரத்தில மேல ஓட்டு கொண்டு இருக்கும் சுத்தி வந்து முத்துடத்தே நான் உடச்சு சூடவேத்தி கும்பிடுறா கணபதி நடந்ததெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே உனக்கு பிடிச்சதெல்லாம் உடச்சு வச்சோம் பரதம் படிச்சவளை அத்தங்கர ஓரத்தில மேல ஓட்டு குந்தி இருக்கும் கணபதி மேல ஓட்டு குந்தி இருக்கும் கணபதி அத்தனை பேருக்கு வணக்கங்கள் கைத்தட்டி பிரமேசத்து என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் 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 இந்த பொன்னாரிடம் மேலும் அனைவருக்கு சிறப்பு சத்து கொண்டிருக்கிறது வேலும் துரையப்பா வேதனைக்கு தீரப்பா நாடு மனித நமக்கப்பா நமசிவாய துரையப்பா திரு செந்தூர் படி வேலப்பா எமது சிதைகள் வாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூலமந்திர சேர்க்க சொல்லி அப்படிக்கெல்லாம் பிரவேசித்த அந்த சுப்பிரமணிய பெருமான் குடியிருக்கூடிய சுந்தரபூமி அப்படிப்பட்ட பெருமை புலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை இடத்தினுடைய சிறப்பு 1000 பிரச்சனை இருக்கலாம் 1000 விமர்சனங்கள் வரலாம் எல்லாத்தையும் கடந்து நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான விஷயங்களும் நடத்து இருப்பதை பெருமையோடு கொண்டு வரதான் வாழ்க்கை பிரச்சனை யாருக்கிட்டே இல்லை எல்லாருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு சில சமயத்தில் பிரச்சனை நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாது எக்கு தப்புல பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு கூட்டத்தில் ஆரம்பத்தில் பெருமைக்குரிய ஒரு வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகும்போது நடுக்கூட்டத்தில் ஒரு ஆள் தத்தளிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த கரையிலிருந்து ஒரு ஆள் பார்த்தா அப்படியா ஏன் கத்துற ஏன் கத்துற அங்க பாரு கருப்பானமா வந்து வருது பார்க்கும்போது கட்ட மாதிரி தெரியுது பிடிச்சி எப்படியாவது கரை ஏறிக்கான்னு சொல்ல அண்ணன் சொன்ன அர்த்தம் இருக்குன்னு நம்மளால ஆர்வத்தோட போய் பிடிச்சிட்டான் பிடிச்ச அப்படின்னாலும் தெரியுது பிடிச்சது கட்டல்லடா கரடின்னு இங்க இருந்து கத்திருக்கா சண்டாட பாவி நீ பிடிச்சது கட்டல்லடா அட கரடிடா விடுறான்னு கத்த இவன் மறுகரையிலிருந்து கத்துனானா நான் விட்டு 1 மணி நேரம் ஆச்சுறப்ப அதான்டா என்ன விட மாட்டேன் கதையா ஏன் விட மாட்டேன்னு தெரியல பாத்துக்கிறோம் அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே எல்லா அவளை இந்த இடம் போய் கொண்டிருக்கிற மந்தையனுடைய அருளாசி எல்லோருக்கும் பெருமையை சத்து கொண்டிருக்கிறது அவள் பிற்பாதம் அடைந்தவர்களுக்கு எங்கே சென்றாலும் வெட்டி வாகை கூடுமன்ற நோக்கத்தை கிடங்க பாதமடிவோம் பெருமணி செப்போம் காசி விசாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமாள் குடிகள் முதலைகள் அங்கேயர் கண்ணி தலாவாட்டியின் பிற்பாதம் அடைந்தவர்களுக்கு வெட்டி வாகை உண்டு என்ற நோக்கத்தை கிடங்க முழங்க ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்டி மனதும் மனதும்
மாறி போற மண்ணுக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்ணு பணிந்தாரு வேறல்ல பாடல்ல கருப்பாட ஆடல்ல எனக்கத முடிப்பா பாரு அதுக்கு மடுக யாரு பல்லாக்கு குதிரைகிட பவனி வரும் மீனாட்சி ஆட்டிகளாம் கட்டிடம் பாதவத்தரா சாத்தி அவ வந்தாடி தெருக்குள்ள தோல்வீட போல அடிவர் கூட்டம். நன்றி, வணக்கம், வணக்கம். ஆக பொன்னாரிடம் அனைவருக்கு போலார்த்து சொல்லக்கூடிய பெருமையான இடங்கள் நந்தவன சோலை பிரமிப்பாக ஆற்றப்படுத்தக்கூடிய இந்த விடமா விளங்கி கொண்டிருந்தாலும் ஏதோ சுந்தர பூமியில் விசித்திரமான காலம் ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்ன சத்தம் என்று தெரியவில்லை. சத்தம் கன்னிமலை பொருந்து பெருமை பேசக்கூடிய ஒரு காலம் மாணிக்கவள்ளி மரதவனுடைய பெருமைகள். ஹலோ, மூன்றாவதாக நமது ஊருக்கு வரை இருந்திருக்கும் ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு இடிக்கும் இசைமலைவழியும் இசைத்தண்டல் இளவரசன் அழகு வாணிய ஒளி நிலையத்தின் சார்பாக 100 ரூபாய் நன்கொடையாக அளிக்கின்றோம். அரச மரத்து பட்டின்னு தெரிஞ்சிச்சுனாவே நான் வரமாட்டேன்னு சொல்றது இல்லை. அதுவும் நம்ம தங்கராசு நாடகம் கண்டிப்பான மக்களுடைய வரவேற்புக்காக என்னைக்கு வந்துகிட்டே இருப்பான். ஒன்றும் பிரச்சனை. அரக்காசு பட்டு வச்சு வெள்ளி சடங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டி படகு தூரக விட்டு பட்டு வண்ண சிட்டி படகு தூரக விட்டு பார்ப்பதும் நாளையடி அங்கனட போட்டு பார்ப்பதும் நாளையடி அங்கனட போட்டு பட்டை வனத்திட்டு படகுரை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனடை போட்டு வெள்ள வெள்ள இடையசைய வெள்ளி போலே வெள்ளை
அற்புத பெருமைகளை சொல்லக்கூடியவர். நன்றி. வணக்கம் வணக்கம். பேசக்கூடிய இடத்தில் வள்ளி பேசக்கூடிய ஆட்டுப்படத்தை வந்தவன சொல்லையிலே பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை பேரியால், சகுடையால், செங்கோட்டியால், மகதையால் 4 வகையான ஆள்களை மிஞ்சக்கூடிய ஒரு குரலோசை இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சத்தத்துக்குரிய பெண்மணி யாரையும் பார்க்க முடியாது. பூலகத்தில் ஒரு ஆள் இருந்தாப்புல ஆரம்ப காலகட்டத்தில் இளவட்ட முறுக்கோடு இருக்கும்போது திருமணம் அப்படி நடைபெறதுல லேசப்பட்ட காரியம் இல்லையா? சரி. ஆரம்பத்தில் உள்ள இடத்துல ஒரு சிங்கத்தை அடக்குனாத்தே திருமணம் நடத்த முடியும். இல்ல முடியாது, காட்டுக்கு போ சிங்கத்தை அடக்க, அப்பதான் பொண்ணை கட்டித்திருன்னு ஒரு காலமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. அதெல்லாம் தேவைப்படாது. ஒருவேளை இப்ப உள்ள சூழ்நிலைக்கு சிங்கத்தை அடக்குனாத்தே மாப்பிள்ளைன்னா சிங்கம் தான் அதிக இடத்துல மாப்பிள்ளையா வரும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு சரி போயிட்டு போட்டு காளை அடக்கு, காளை அடக்கணும்னா உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு மாறுது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் போச்சு. காலையில அப்ப தேவையில்ல. ஊர்ல ஒரு இளவட்டக்கல்னு ஒன்று போட்டிருப்பாங்க. உருண்டையா ஒவ்வொரு ஊருக்கும் கிடக்கும். இந்த இளவட்டக்கல்ல தூக்கு, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்குற மாதிரி சத்து இருந்தா பொண்ணு கட்டுவா, இல்லைன்னா வராதுன்ற மாதிரி அப்படி ஒரு சிறப்பு இருந்துச்சு. இப்ப இளவட்டக்கல்ல தூக்குனா பொண்ணா, அதுக்கெல்லாம் முடிச்சு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு ஆள் ரொம்ப அப்படி நோஞ்சா மாதிரி ஒல்லி குச்சியா ஒரு ஆள் பொண்ணை கட்டிட்டு போய் எப்படியா நீ எல்லாம் கட்டுன, இளவட்ட கல்லாம் தூக்குனியா தூக்கலையா, நீ எல்லாம் பார்த்தா தூக்குறாள் மாதிரி இல்லையே, எப்படியா அவனுக்குலாம் பொண்ணு கட்டி கொடுத்தான்னு கேட்க அவர் சொன்னாப்பிள்ளையா இப்பெல்லாம் மாத்திட்டாலே தெரியாத உங்களுக்கு, இப்பெல்லாம் இளவட்ட கல்லை தூக்குறது இல்லை, போய் அதை தொட்டு கும்பிட்டா போகுது அப்படின்னு காலச்சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாத்திக்கிற மாதிரி எல்லாம் மாற்றம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மாறாத உலகத்துல நான் மட்டும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அதிசயமா தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பொருள் அதிசயமா தெரியுது. ஒளிவருக்கி கண்டுபிடிக்கும் போது இது அதிசயமா இருந்திருக்கு. அதுக்கடுத்த கருவி வரும்பொழுது இது அதிசயமா இல்லை, அது அதிசயமா தெரியுது. பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அது அதிசயமா இருக்கு. அதுக்கடுத்த காலகட்டத்தில் ஒரு ஹார்மோனியத்துல இருந்து ஒரு கீபோர்டு வந்ததுல இருந்து அது அதிசயமா தெரியுது. இதை பார்த்தா தெரியல. இப்ப மிருதங்கத்துல இருந்து எல்லா பொருளுமே கண்டுபிடிக்க காலகட்டத்தில் அதிசயமா இருக்கு. மாறாக இன்னொரு கருவி வரும்போது இந்த அதிசயம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப எதுதான் நிரந்தரமான அதிசயம்? பூலோகத்துல எது நிரந்தரமான அதிசயம் நம்மளால சொல்றாப்புல அதிசயம் மட்டும்தான் அதிசயமா இருக்கே தவிர வேறு எதுவுமே இங்கு நிரந்தரமான அதிசயமாக இல்லை என்பதை பறைசாற்றி கொண்டு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட இடத்துக்கு மத்தியில் இந்த வள்ளி அற்புத பெருமையோடு குரலோடு பேசக்கூடிய சிறப்பு கொண்டிருக்கான்னா இவளுக்கு உண்டான சிறப்பு யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். சில பேர் நான் பார்த்திருக்கேன்னா பேசி பேசி இந்த மாதிரி சொல்லுவாங்க, தம்பி பேச்சுன்றதை ஆளை கட்டி போடுற மாதிரி இருக்கணும், பேச்சுன்றதை ஆளை கட்டி போடுற மாதிரி இருக்கணும். நாடகம் முடிஞ்சோட நம்மளை கட்டி போடுற மாதிரி பேசக்கூடாது. அது அந்த அளவுக்கு பேச்சினுடைய நுணுக்கங்கள் பல்வேறு சமயத்தில் வேறுபட்டு கொண்டிருந்தாலும் மாறாத அந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பெண்ணு எப்படிப்பட்ட குரல் வளத்தோடு ஆற்றலோடு கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற தத்துவத்தை இடக்கா பார்க்கும் பொழுது இந்த பெண்மணியை பற்றி நாம் பாடக்கூடியது. பணம் பந்திகளே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. அவனை உயர்த்தி
பெருமைகள் காலம் கடந்து சொல்லக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி திரைச்சுட மத்திகள் ஆளுநம் இசைக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றி இழந்தால் போட சொல்ல வேண்டுமா? வெற்றி பாதை ஒரு மனக்குழப்பமோ வாழ்க்கையில தெளிவில்லாம இருக்குதுன்னா பிரச்சனைகள் பல சமயத்தில் வரும் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மால் ஒருத்தர் குருநாதர்கிட்ட போய் கேட்டாப்படையா, குருநாதரே எப்ப பார்த்தாலும் மனசுல குழப்பமாவே இருக்கு, எது நடக்குது ஏன் நடக்குது எப்படி ஒன்றும் புரியல, தெளிவில்லாம மனம் இருக்கு, என்ன பண்றது, பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு நம்மால் போய் கேட்க. அதே மாதிரி பார்த்தாப்பலையா, உன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இல்ல, நீ என்ன பண்ற, குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் மோந்துட்டு வா போ அப்படின்னாப்பலையா. நம்மளால சுத்தி முத்தி பார்த்திருக்கேன், எங்கனையுமே தண்ணி இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு நடந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அதை மோக்கலான்னு போனா ஒரு குதிரை வண்டி அது மேல போச்சுன்னா கலங்கி போயிரும்ல. கலங்கி போனோட இப்ப பாருங்க, என்னடா அது நம்ம மோக்காத நேரமா திடீர்னு தண்ணியை வந்து போலாம் பார்த்தா கடைசியில் இதுவும் போச்சு. என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. கலங்கி போன தண்ணியை மோக்க முடியாது. நேரா போனாப்பலே நம்மாடு, ஐயா குருநாதரே தண்ணி மோக்கலாம் போனீங்க கிடைச்சா, போய் பார்த்தேன் அதுல ஒரு குதிரை வண்டி போயிடுச்சு, கலங்கி போச்சு, என்ன பண்றது தெரியல, பொறுத்து போயிட்டு வா, நான் கேட்டேன்ல அது கலங்க மாதிரி என்ன பண்றது, போ கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் சரி பண்ணி வேற தண்ணியை பிடிச்சிட்டு வா. நதிகாரம் நாளை ஒட்டு நாகம் கொட்டு நாதிகமாடு மங்கையவள் பிரவேசக்கூடிய இடத்தில் முருகனுடைய அருளாசி பொருந்திய அற்புதமாக இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை கண்டு போட்டக்கூடிய பொன்னாட வீரத்தில் நாம் இருக்கக்கூடிய குறிஞ்சியிடம் 5 முக தோன்றில் 6 முக தோன்றும் வெஞ்சவர்கள் அஞ்சேர் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு மத்தியில் ஓடக்கூடிய வாழ்க்கை ரொம்ப பெருமையா இருக்கணும், ஓடிட்டே இருக்கணுமா. ஏன் ஓடுறோம் கூட ஓடிக்கிட்டே யோசிச்ச நல்லா இருக்கும் தவிர உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற இடத்துல நமக்கு முன்னாடி 1000 பேர் ஓடிடுவார்கள். ஆக மனுஷ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முயற்சி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். முயற்சி எப்ப பழுதடையுது, முயற்சி இல்லாம நம்ம இருக்கமோ அப்பவே இறந்ததுக்கு சமன்றாப்ல. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு முயல் வேட்டைக்கு போய் முயலை கொல்றது பெருசு இல்ல, ஒரு யானை வேட்டைக்கு போய் யானையை எதிர்த்து நிற்கிறதே பெருசு. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெருமைகள். போட்டியா பெட்டியோட போட்டி பாட்டா பத்தியா வள்ளியம்மா போட்டி பாட்டை முடிச்சுட்டு போனாங்க, மறுபடியுமா பண்ணுவோம். ஆமா அப்படிலாம் சிறப்புகள் இருக்கு. ஓ நன்றி நன்றி, படிப்போம் பண்ணுவோம் போங்க.
அவ்வளவு பெரிய பெருமைகள் கூட்டுகள் ஆயிரம் இருந்தாலும் இந்த சுந்தர சோலை மேலும் மேலும் பெருமையை சொந்து கொண்டிருக்கிறது யாருடைய அருவாசினாலே எல்லா வேலை பெருமைக்குரிய இப்பேற்பட்ட முருகனுடைய திருவருளால் பேசக்கூடிய ஆற்றப்படுத்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் இந்த இடம் மகிழ்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் பாடக்கூடிய ஒன்று இடமாக வீட்டுக்குள்ள இடம்பரையா வந்தவளே வாடகடி வாடகட வளர்ந்து வரும் சந்திரரே பால்வடியும் பூமுகத்தில் நீ வடிக கூடாது பார்த்து புட்டா பித்தமனோ தாங்காது கண்மணியே பொன்மணியே கண்ணுரங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்கிறது வளர்ந்த தாராக வளர்ந்த மனம் பாரம்மா ஒரு தாயார் தந்தையார் ஊரம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுருக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்கிறது இது தாராக வளர்ந்த மனம் பாரம்மா ஒரு தாயார் தந்தையார் ஊரம்மா ஆண்டவனும் நாகும் மங்கு அண்ணன் தம்பிக்குள்ள அவளுக்கும் எங்களை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அண்ணவனு நாடு இங்கே அண்ணன் தம்பி பிள்ளை அவனுக்கு இந்த போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு நதி ஒரு தனக்கும் சொந்த பிள்ளையம்மா ஒரு மோதி ஒரு தரைக்கு சொந்த பிள்ளையம்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லா சும்மா ஆத்துக்கு பக்கம் சுருக்கிற ஊத்துக்கு பக்கம் அழகா வச்ச சின்ன இதை நம்பி இருக்குது வந்தே ஆனாக வளர்ந்த மனம் பாரம்மா தாயார் தந்தையார் ஊரம்மா சின்னமணி கால் எங்க முன்னேறி நாம் போனா மணி காலை நீ முன்னேறினா போட நம்ம ஊரு வந்தாச்சு உனக்கர கண்டாச்சு காடு கரக்கரணி வரஞ்சலே நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு எனக்கு ஒரு கொடியும் உண்டு எனக்கென்று கண்ணா உண்டு நிலவுக்கு வாதம் உண்டு எனக்கு ஒரு கொடியும் உண்டு எனக்கென்று கண்ணா உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்றார் மந்திரி என்றார் ராஜிக பிள்ளை வாழ ஒரு நாளைக்கு பிள்ளை வாழ ஒரு உறவு பிள்ளை அது தீவு பிள்ளை ஆந்தரத்தில் ஊர்கள் ஆடுகின்றேன் நானே ஒரு மாலையில் கொண்டு பந்தந்தா காடிபட்ட கடல தீக்க தாயா என்ன பெற்று
நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் அது சுடக்குல முத்துக்கு பக்கம் யாரோ இது தாராத வளர்ந்த மனம் பாயம்மா ஒரு தாராது தந்தையாரு புறம்மா உண்டு அன்புறவுகள் அத்தனை பேர்களுக்கு வணக்கங்கள் நெஞ்சார வணக்கம் பூத்துக்களுடைய சோலைகள் அனைவருக்கு பெருமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நந்தவட சாரல் மகிமையோடு பெருமையோடு சொந்து கொண்டாடும் நெஞ்சம் உண்டு நேர்மையோடு ஓடிட்டு வரக்கூடிய நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேர்வரும் காத்திருந்து பாரு ராஜா சொல்லக்கூடியவா இருக்கிறது அனைத்து உள்ள வணக்கம் வணக்கம் எனவே வருகிறார் காவலாளி